ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஜிடி அணிக்கு ஆப்போசிட்டாங்க. ஆமாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்த மாதிரி ஆர்சிபி அணி எங்கே தான் இருந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி 3 வெற்றி பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஆர்சிபி அணி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு இருக்கா இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பரத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சென்னை அணியோட பிளே ஆஃப் சான்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மேட்ச் பார்த்துடலாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினாங்க நம்ம ஆர்சிபி அணி. ஏன்னா டாஸ் வின் பண்ணார் ஃபேட் டு பிளேசி. நான் முதல்ல போலிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சாங்க. அது மூலயமா சிராஜ் என்ன வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, எதனால் ஒரு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு என்றைக்கு பண்ணாத நேற்று பண்ணிட்டாரு. 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் சூப்பராக எடுத்தார். நிறைய ஜிடி பேட்ஸ்மேனை திணற விட்டாங்க பவுன்சிங் போட்டு. அதனால் ஜிடி அணி பேட்ஸ்மேன் எல்லாருமே விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க. சாய் சுதர்ஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தோம், அவர் ஆடல. ஆனால் ஷாருக் கான் அவர் ஒரு 37 ரன் அடித்தார். நம்ம கில்லர் மில்லர் அவர் ஒரு 30 ரன் அடித்தாருங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு யாரும் ஆடல. லாஸ்ட்டாக திரிவாட்டியா ஒரு அளவுக்கு ஒரு 35 ரன், எல்லாமே அந்த 30 ரேஞ்சில் தான் அடித்தாங்க. அது மூலிமா அந்த அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 147 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க. போலிங்கில் எல்லாருமே வைஷாக், விஜயகுமார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா போட்டாங்க. அதை தொடர்ந்து 148 ரன் அடித்தால் வெற்றி இலக்குட நம்ம ஆர்சிபி அணி கிளம்ப இறங்கினாங்க. ஓப்பனிங்கு செமையாக அடிச்சிட்டாங்க. ஒரு 6-7 ஓவர்களாம் 82 92 ரன் வந்துச்சு. அதனால் அப்படியும் நம்ம ஒரு ஓப்பனிங் நின்று முடிச்சிடுவாங்க அப்படி இப்படி தான் பார்த்தோம். நம்ம ஆர்சிபி அணி வச்சா எப்படி அதுமாரி முடிப்பாங்க. அதுலேயும் விக்கெட் விட்டாங்க. ஃபேட் டு பிளேஸ் அவுட் ஆனார், பட்டிதார், அப்படியே மேக்ஸ்வெல், க்ரீனு, கோலின்னு சொல்லிட்டு அப்படியே விக்கெட்டே விழுந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் நின்று காப்பாற்றிட்டாருங்க. மேட்ச்சு ஈஸியாக 13.5 பாலில் வின் பண்ணிட்டாங்க. அதனால் புள்ளிப்பட்டியில் 7வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10ல் 4 ஜெயிச்சிருக்காங்க. வர போட்டியில் ஜெயிச்சா கூட 7 மேட்ச் தான் ஆகும். மொத்தம் 8 மேட்ச் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ரன் ரேட் மூலிமா 7 மேட்ச் வச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கொல்கத்தா, எல்எஸ்ஜி, அப்புறம் நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்தில் தோத்தா தான் இவங்களுக்கு சான்ஸு. அதனால் அது நடக்குது கொஞ்சம் ரேரு தான். பார்க்கலாம், ஒரு எதனால் லக்கு இருந்தால் நம்ம ஆர்சிபி அணி போதான்னு. அப்புறம் நம்ம சென்னை அணியோட பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்துடலாங்க. சென்னை அணியோட பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ல் 5 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 4ல் 3 ஜெயிச்சா 100% உள்ளே போயிடுச்சின்னு சொல்லலாம். ஆனால் சென்னை அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. யார் இறக்குதுன்னு தெரில. அதனால் சென்னை அணி இன்றைக்கி நல்ல ஒரு பிளேயிங் லெவல் செலக்ட் பண்ணி ஒரு இந்த மேட்ச் வெற்றி பெற்றாதான் 10 வாரம் 3ல் 2 ஜெயிக்கிறதும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பஞ்சாப் அணிக்கிட்ட ரிவெஞ்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர்லாம் இன்றைக்கி சென்னை அணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.